ஓம் ஸ்ரீ சாய்ராம். டிசம்பர் 23, 2025. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். மனித குலத்தின் நலனுக்கான ஆன்மீக முன்னேற்றத்தை குறித்த எளிய நடைமுறைக்கேற்ற பாடங்களை இயேசு கிறிஸ்து போதித்தார். அவரது போதனைகளின் ஏற்புடைமையில் நம்பிக்கையை பதிக்க வைப்பதற்காக தெய்வீக சக்திகளை அவர் வெளிப்படுத்தினார். மனித குலத்திற்கு ஆனந்தம் எனும் இனிய அமுதத்தை அளிக்க வல்ல பாதையை அவர் வகுத்து தந்தார். அவர் நற்சீலங்களான ஈகை, கருணை, சகிப்புத்தன்மை, பிரேமை மற்றும் இறை நம்பிக்கை ஆகியவற்றை வளர்த்து கொள்ளுமாறு தனது நடத்தையின் மூலம் மக்களுக்கு அறிவுறுத்தினார். சுதந்திரமானவராக இருந்தாலும் கூட தானே முன்வந்து இயேசு கிறிஸ்து செய்த தியாகத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அவர் தனது சந்தோஷம், வளமை, பதவி, சௌகரியம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை தியாகம் செய்து அதிகார பலம் படைத்தவர்களின் விரோதத்தை தைரியமாக எதிர்கொண்டார். அவர் அடிபணியவோ அல்லது சமரசம் செய்து கொள்ளவோ மறுத்தார். விடுவதற்கு மிகவும் கடினமான அகங்காரத்தை அவர் துறந்தார். இவைகளுக்காக அவரை போற்றுங்கள். மனிதனை தவிக்க வைக்கும் உடல் ரீதியான ஆசைகளை அவர் தானே விரும்பி கைவிட்டார். நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்றோ அல்லது 2 ஆசைகளை தியாகம் செய்து அதிகமான அழிவிற்கு இட்டுச் செல்லும் அகங்காரத்தின் தூண்டுதல்களை வெல்வதே அவரது பிறந்த நாளை கொண்டாடுவதை குறிப்பதாகும். தெய்வீக அருளுரை, டிசம்பர் 24, 1972. ஆசைகள் பேராசையிலிருந்து பிறக்கின்றன. பேராசையின் வலிமை குறைய குறைய அதிருப்தியும் அதே அளவு குறைந்து விடுகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.